வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கார்டன் ஏரியாவில் உட்காந்துட்டு விஜய் பார்வதி வந்து அழுதுகிட்டே இருக்காங்க. திடீர்னு வந்து சிரிக்கிறாங்க தலைவன் வாட்டர்மெலன் ஸ்டார்னால. என்ன நடந்தது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்க அழுறதுக்கு முக்கியமான காரணமே தலைவன் தான் அப்படின்றது இன்னொரு காமெடி. அவங்க வந்து பார்த்திங்கன்னா லைக் கம்முன்னு உட்காந்து ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க கார்டன் ஏரியாவில். அந்த சாரி கேட்டுட்டுமேன்ற அந்த ஒரு கில்ட் அவங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. அந்த கில்ட்னாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து உள்ளே போல் சாப்பிட்றப்ப திவாகர் என்ன பண்ணுறாரு, போய் நல்லா சாப்பிட்டுட்டு வர்றப்ப அவங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரவே இவங்க வந்து எதுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்க, நான் அவங்க என்னால் தான் சாப்பிட்லன்னு சொல்கிறாங்க, அவங்க செஞ்ச சாப்பாடை நான் சாப்பிடணுமா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் லைட்டாக அழ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப பர்ஸ்ட் அவுட் ஆகி அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் திவாகரன் ஏதோ சொல்கிறாரு, நீ வந்து நீ நம்ம ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறோம் அப்படின்னா எதனால் எந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தினால நீ நம்ம பண்ணுறோம் அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்குது. அதை வந்து யோசிச்சு பண்ணி நீ மற்ற விஷயங்களில் வந்து நீ சூப்பராக பண்ணு, சாப்பாடு விஷயத்தை தவிர்த்து நீ மற்றதில் பண்ணு, நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஹிண்ட்டும் கொண்டு கொடுக்குறாரு. அவங்க ஸ்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கட்டத்தில் நம்மளை வந்து பயன்படுத்துகிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம வந்து நம்மளை விட பெரியவங்களும் சரி சின்னவங்களும் சரி ஒரு விஷயம் வந்து பண்ணுறப்ப நம்ம எந்த அளவுக்கு உஷாராக இருக்கணும். பார்த்தல இப்போ வினோத் வந்து குடுகுடுன்னு அங்கேருந்து அடிக்கிற மாதிரி ஓடி வந்தார், நான் அதை கண்டுக்கிறேன்னா அதெல்லாம் சின்ன பிள்ளைத்தனமாக இல்லை அப்படின்றத வந்து அவர் சொல்லி அதுக்கப்புறம் நான் வந்து கொரட்டை விடும்போது வந்து என்னை வந்து இது பண்ணுவாராம் அவர் அப்படின்னோடனே பார்வதி வந்து பார்த்திங்க அப்படின்னா சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா வினோத் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மட்டும் கொரட்டை விட்டு தண்ணி ஊற்றுற வாயில் அப்படின்ற மாதிரி காமெடி பண்ணிட்டு போயிருப்பார். காமெடியில் அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை வரும்போது அவர் வந்து அந்த மாதிரி சொல்லிட்டு போயிருப்பார். ஸோ இந்த விஷயத்த வந்து அவங்க சொன்ன உடனே விஜய் பார்வதி அழுதுகிட்டே இருந்தவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ விஜய் பார்வதி வந்து ஓரளவுக்கு கூல் டவுன் ஆகுறாங்க அப்படின்னா கலையரசனும் திவாகரும் வந்து ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லலாம். இன்கேஸ் அவங்க 2 பேரும் இல்லை அப்படின்னா இவங்களோட நிலைமை வீட்டுக்குள்ளே வந்து ஒரு கொஷின் மார்க்காக தான் இருந்திருக்கும். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் இன்னும் எந்த மாதிரியான ஒரு பாண்டிங் இவங்க 3 பேருக்குள்ளே இருக்க போது, இல்லை வேறு யாராவது வரப்போகிறாங்களா உள்ள. ஏன்னா இவங்களுக்கு வந்து சபரி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு இந்த சென்ஸ் அவங்களோட பாண்டிங். சபரி வந்து எல்லாத்துக்கும் டேக் இட் ஈஸியாக எடுத்துகிட்டு கரெக்டாக இந்த அட்வைஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், அந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறனால அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லைட் ஹார்ட்டட் ஒரு இது இருக்குது சபரி மேலே. ஸோ இப்போ கூட பார்த்திங்க அப்படின்னா லைவில் நூடுல்ஸ் வந்து எனக்கு நீ தான் செஞ்சு கொடுக்கணும், நீ செஞ்சு கொடுத்தா தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நடக்குது. அந்த பர்டிகுலர் விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.